அவ்வளோ பணம்லாம் கேஷா ஃப்ளைட்ல எடுத்துட்டு வர முடியாது. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. என் மாமா கிட்ட சொல்லிட்டு அப்பா கிளம்புனதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த டென்ஷன்ல என் மாமாவும் மறந்துட்டாரு. இப்பதானே மலேசியா மாமா காளி கோயில்ல மொட்டையை போட்டு திருப்பதி போறேன்னு சொன்னாரு. ஏங்க திருப்பதியில மொட்டை அடிச்சிட்டு காளி கோயிலுக்கு போறேன்னு சொன்னாரு. சரி, எங்க மொட்டை போட்டா என்ன? அவரே தலைமறைவா தானே இருக்காரு. அவர் எப்படி பணம் அனுப்ப முடியும்? அவரோட ஃப்ரெண்டு மூலமா அனுப்புனாரு. போதுமா? மா, ரோகிணி அப்பா எங்களுக்காக பணம் அனுப்பியிருக்கான்னு சந்தோஷமா இருக்கும். இவன் என்னடானா இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அவனை விடுறா. அவன் பொண்டாட்டி வீட்ல இருந்து எதுவும் வரல. அந்த பொறாமையில தான் பேசுறான். ஆமா, நிஜமாவே 15 லட்சம் ரூபாய் அனுப்பிட்டாரா? ஆமாமா, அதான் உங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஷோ கடவுளே, கண்ணை திறந்துட்டேப்பா. ஏன் இத்தனை நாள் அவர் என்ன கண்ணை மூட்டு தூங்கிட்டு இருந்தாரு? டேய் சும்மாறா. ஏங்க பாத்தீங்களா, நான் ரோகிணியை கூட்டிட்டு போய் காப்பு கட்டி விரதம் இருக்க வச்சதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. ஜெயில இருக்கிற மனுஷன் பணத்தை அனுப்பி இருக்காரு. அவர் சீக்கிரமாவே வெளியில வந்துருவார் பாருங்க. சரி, எப்படியோ இதுவும் நல்லதுதான். யாருக்கு நல்லது? அப்பாக்கு தான்டா. நீ தூக்கிட்டு ஓடுனது 27 லட்சம். இப்ப அதுல கிட்டத்தட்ட பாதி வந்துருச்சு. அப்பாட்ட கொடுத்துருத. அவன் மீதி பணத்தை எப்ப கொடுப்ப?